ஐயோ அப்பா, அது என்னத்த சொல்றது, எங்க வீட்டுல காளை இல்லைன்னா எங்க குடும்பமே இல்லைன்றது மாதிரி. நாங்க எப்பயுமே எங்க மாமனார் காலத்துல இருந்து காளை தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. விவசாய குடும்பத்துகள்ல எல்லார் வீட்லயுமே காளை மாடு இருக்கும்ப்பா. அதுலயும் இந்த ஜல்லிட்டு காளைன்றது ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்துகள்ல ஜல்லிட்டு மாடு வச்சிருப்பாங்க. ஏக்கர் கணக்குல சொத்து இருக்குதோ என்னமோ, காளை மாடு வச்சிருப்பாங்க எல்லாருமே வந்து. அந்த அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் கூட சொல்லலாம். இந்த காளையை வந்து நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒவ்வொன்றும் சொத்து சேர்த்து ஒரு கௌரவத்துக்கு நம்ம ஒன்று சேர்க்குறோமோ, அது மாதிரி ஒரு ஒரு பெரிய மாடுகள்லாம் வளர்க்குறது அவ்வளோ ஒரு பேர். இன்னார் வீட்டில் இந்த மாடு இருக்கு அப்படின்றது அவ்வளோ ஒரு ரீச் ஆகும். அதையும் தாண்டி பாசம். அது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரந்தட்டிக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயோ, நானே நினைப்பேன், என்னடா போயிட்டு மாடு அவுத்தாச்சா, எப்படி வந்துச்சு, அன்பு எப்படி வந்துச்சு, வீடியோ சீக்கிரம் போட்டு விடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ரொம்ப பாசமாக வச்சுருப்போம். அன்பை பற்றி